நீங்கள் தொழில்துறை அமைச்சர், அரசு பள்ளியில் உங்களுக்கு என்ன வேலை? விஜய் என்ற ஆழி பேரலையில் நீங்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு அமைச்சராயிருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஏதோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதுதானே, அதோட வீடியோ ஏன் வெளியில் வருது? இப்போ இவங்கள்ட்டேருந்து நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்போம், அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த அமைச்சர் கீர்த்தனா இந்த சம்பவத்துக்கு அளித்திருக்கும் விளக்கம் விஷமத்தனமானது. குடும்பத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்ட்டு நான் வெறித்தனமாக உழைத்ததற்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இது இன்னும் இந்த நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுன்றேன், இன்னும் கொஞ்சம் ஃபண்டை ஒதுக்குங்க, நல்ல விஷயம் தானே. அன்னமிட்ட கை என்று விஜய் அவர்கள் வாழ்த்தப்படுவார். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி சார். என்ன சுவாரஸ்யம்? ஆயிரக்கணக்கில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார்களா சார்? திமுக சேர்ந்தவங்க எல்லாருமே இல்லை, மேபி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாமா, இல்லை மனிதநேயம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாமா, அவங்கெல்லாம் வந்து கீர்த்தனாக்கு இங்கிலீஷ் தெரிலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுதான் சுவாரஸ்யமான செய்தின்னு சொல்கிறான் போல இருக்கு. ஏன்பா ஒரு அமைச்சர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது சுவாரஸ்யமான செய்தியாக அவங்க போவாங்க? ரொம்ப வருத்தப்பட்டு ட்விட்டரில் எழுதியிருக்காங்க. அவங்க மட்டும் பண்ணலாம், மிச்சம் பண்ணக்கூடாது சார். சரி, இந்த ட்விட்டரில் எழுதுனதுக்கு நான் வர்றேன். அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? தாவேகா கட்சியினரை பற்றி நம்மளுக்கு தெரியும், எல்லாரும் ஆய்வுக்கு போகிறாங்க. ரீல்ஸ் எடுப்பாங்களே, எடுத்திருக்காங்களே. கம்பல்சரி சார். ஓகே சார், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க வகுப்பறையில் போயிட்டு ஒரு குழந்தைய இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க போல இருக்கு. அந்த பிள்ளை வந்து பயந்துருக்கலாம், ஏன்னா அமைச்சர் வராங்க. லாங்குவேஜில் பிரச்சனையா, ஒரு மனிதரை எதிர்கொள்வதிலேயே பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. அவங்கள போயிட்டு பாருங்கள் இங்கிலீஷே தெரில, ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கவங்களுக்கே தெரிலனா கடைசி பெஞ்சில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க சார். இப்போ இவங்கள்ட்டேருந்து நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்போம், அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். போயிட்டோ சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. பாட்டிஸ்வர் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் பாட்டிஸ்வர் கிளியரான சென்டென்ஸ் கேட்க சொல்லல அப்படின்னா பாட்டிஸ்வர் ஃபாதர் ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? ப்ரொஃபஷன் இது நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் கேட்கணும் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்களா? தமிழக முதல்வர் ஹீரோவை நடித்தது. இல்லை வடிவேறு சொல்லுவார் தெரியுமா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டடா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டடா. அதுபோல் மிகுந்த நெருக்கடிக்கு இடையில் கடுமையான சோதனைகளை எல்லாம் கடந்து இவர் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வர் ஆகியிருக்கிறார். இவங்க இந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாங்க போல. நீங்கள் தொழில்துறை அமைச்சர், அரசு பள்ளியில் உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எம்எல்ஏவுக்கே அந்த உரிமை இருக்குது, சென்று ஆய்வு செய்வது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் இருக்கிறார். என்ன, நான் படிக்கும்போதெல்லாம் அமைச்சர்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. டிஓ வருவார். டிஓ வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு தயார் பண்ணுவாங்க எங்களை. அப்போ இந்த டிஓ வந்துட்டு ஒழுங்காக நடக்குதான்னு பார்ப்பார். இன்றைக்கி காலம் மாறிவிட்டு தான் அந்த குழந்தைகளின் மனது பாதிக்கப்படாமல் மிகவும் பக்குவமாக அவர்களை கையாள வேண்டும் என்ற இந்த நீதியை உலகம் முழுக்க கடைபிடிக்கிறார்கள். குழந்தைகளை ஒப்பிடாதீங்க, அவங்களுக்கு தாழ்வு உணர்ச்சி ஏற்படும் வகையில் அவர்களை நடத்தாதீர்கள், அதுக்கு தான் ஒப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. கிளாஸில் சும்மா ஒரு பொண்ணை திட்டினதுக்கெல்லாம் வந்து சூசைட் பண்ண கதையெல்லாம் இருக்குது சார். இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைய தலைமுறைக்கு சிக்கல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே சிஸ்டம் இவால்வ் ஆனதுனால குழந்தைகளை இப்படி தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஏதோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதுதானே, அதோட வீடியோ ஏன் வெளியில் வருது? ஏங்க வெளியில் வருது வீடியோ? ஒரு தப்பு நடந்து போச்சு. இந்த அரசாங்கத்தில் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த தப்புக்கு இவங்க கொடுக்குற விளக்கம்தான் கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது இந்த அமைச்சர் கீர்த்தனா இந்த சம்பவத்துக்கு அளித்திருக்கும் விளக்கம் விஷமத்தனமானது. அவங்க விளக்கத்தை படிக்கிறேன், முக்கியமான பகுதியை படிக்கிறேன். அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். இவங்க கேலி செய்தாருன்னு யாரும் சொல்லலை. நீ ஏன் அங்கே போய் அந்த குழந்தைய இந்த பாடுபடுத்துறான்றதான் கேள்வி. அவங்க கேலி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் விமர்சனம் பண்ணல, இல்லையா? பாவம் அதை போய் ஏன் இந்த பாடுபடுத்துறது, அது பாய்ந்து போய் கிடக்குது, அதுக்கிட்ட போயிட்டு உன்னை யார் இங்கிலீஷில் பேச சொன்னதுன்னு தான் கேட்குறாங்க. இவங்க கேலி செஞ்சாங்கிற குற்றச்சாட்டை கூட அவங்க மேலே வைக்கல. இதுவே ஃபஸ்ட்டு திரிப்பு.
அதாவது இவங்க கேலி செஞ்சாங்கன்ட்டு எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்களாம். உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி, தமிழ் வழி கல்வியில் பயின்றவள். அப்போ தமிழ் வழியில் கல்வியில் படித்த உங்களுக்கு ஆங்கிலம் ஒரு மொழி, தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் ஆங்கிலத்திற்கு சிரமப்படுவார்கள்ன்றது உங்களுக்கு தெரியணும் தானே? மற்றவர்களை விட உங்களுக்கு தெரியணும் தானே? அப்போ அந்த குழந்தைகிட்ட தமிழ் கேட்க வேண்டியது தானே? நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க தானே, நீங்கள் தமிழ் கேளுங்க. உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேளுங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அப்போ தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு நீ ஏன் போய் ஆங்கிலத்தில் கேட்குற? அதுக்கப்புறம் இன்று என் ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்கிறவர்கள் உண்மையில் என்னை மட்டுமல்ல, இதுதான் விஷமம், என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழ் வழி கல்வியில் படிக்கும் மாணவர்களையும் குழந்தைகளையும் லட்சக்கணக்கான குழந்தைகளையும் கேலி செய்கிறார்கள். யார் அப்போ கேலி செஞ்சது? அவர்கள் அத்தனை பேரும் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையின் மீதான அக்கறையில் விமர்சனம் செய்தார்கள். கரெக்டா? ஆமா. அது பாவம், ஏதோ கிராமத்தில் இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைகிட்ட நீ ஏன் போய் இங்கிலீஷில் கேள்வி கேட்டேன்னு கேட்டால், நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் கேலி செய்கிறார்கள், இழிவு செய்கிறார்கள். திரிகிறது அயோக்கியத்தனமா இல்லையா? உங்களுக்குலாம் என்ன மனசில் அவ்வளோ அறிவாளிங்கன்னு நினைப்பா? விஜய் என்ற ஆழி பேரலையில் நீங்கள் எல்லாம் அடித்து கொண்டு அமைச்சராக இருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். கீர்த்தனாவின் சொல்வன்மைக்கும் ஆங்கில புலமைக்கும் அவரை மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ வாக்கி இன்னைக்கு அமைச்சராக்கி இருக்கிறாங்களா? வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸில் வேலை செஞ்சதுனால நீங்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் உண்டா இல்லையாமா? இல்லாட்டி ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்து போட்டிடுங்க. போட்டிடுங்க பார்ப்போம். ஏடிஎம்கில் போய் சேர்ந்து போட்டிடுங்க, அருமையாக இருக்கும். போட்டிட்டு ஜெயிச்சு காட்டுங்க. ரிசைன் பண்ணிட்டு போய் இப்போ ஏதோ ஒரு தொகுதியில் அதே தொகுதியில் நில்லுங்க. நீங்கள் தாவை காலம்னா கூட ஜெயிக்கிறது கஷ்டம் இந்த மாதிரிலாம். இப்போ ஜெயிச்ச ஆக்சிடென்ட்லாம் ஏதோ நீங்கள் அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா அதுக்காக அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ளும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளோட குழந்தை எப்படி நடுங்கிருக்கும்? சும்மாவே பதட்டமா இருக்குமா? பக்கத்துல இருக்க டீச்சர்ஸ்லாம் பேம்பர் பண்றாங்க, சொல்லுடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா நாமளுக்கே அந்த டீச்சரே பயப்படுதுமா. அந்த வீடியோல மினிஸ்டர் வர்றாரு, என்ன ஆகுமோன்னு பண்ணிட்டு இதுல விளக்கம். ஒரு அரசு பள்ளி மாணவன் உலக மேடையில் நிற்க வேண்டும், ஒரு தமிழ் வழி மாணவி எந்த மேடையிலும் தலையை நிமிர்த்து பேச வேண்டியதெல்லாம் உன்ட்ட கேட்டாங்களா? தப்பு பண்ணிட்டு தப்பை ஒத்துக்காம அதை போட்டு நீட்டி முழக்கி போய் சின்ன வயசுல இட்ட பையன் போட்டோ ஒன்று எடுத்துட்டு வந்து போட்டு ட்வீட் போட்டால் மறந்துட்டு போயிடுவாங்க ஜனங்க இல்லையா? இருக்கம் பூரா அவ்வளோ பேரும் முட்டா பையன். சார், விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தோடனே அம்மா உணவகத்தை ஃபுல்லாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அங்கே வரக்கூடிய கஸ்டமரோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க சார். ரொம்ப நல்ல விஷயம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களிலேயே ஒரு சிறந்த திட்டம் என்று இந்த அம்மா உணவகம் திட்டத்தை சொல்லலாம். நம்மெல்லாம் பார்க்குறோம், நல்லா ஷூ போட்டுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு டைலாம் கட்டிக்கிட்டு ரெப்ரசன்டேட்டிவாக மார்க்கெட்டிங்கு சேல்ஸுக்கெலாம் சுற்றுவாங்க, பார்த்துருக்கல. அப்பா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காப்பா அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். கையில் காசு இருக்காது. ஒரு ஆவரேஜ் ஹோட்டலில் ஒரு ஆள் மதியம் திருப்தியாக சாப்பிடணும், ஒரு 200 ஆகுமாம்மா. மதியம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி ஒரு 100 ரூபா ஆகும் இல்லையா மினிமம். ஒரு தோசை சாப்பிட்டாலே அந்த அமௌண்ட் வந்துடும்ல. ஒரு டீசெண்டான ஹோட்டலில் நான் சொல்கிறது, ரோட்டு கடை விட்டுருங்க. இருக்குது ரோட்டு கடையில் கூட 60-70 ரூபாய்க்கு கம்மியாக சாப்பிட முடியாது இல்லையா? 80 ரூபா. அப்போ 5 ரூபாய்க்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடைக்குது, 5 ரூபாய்க்கு மதியம் லஞ்சு கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் பெருந்தன்மையோடு திமுக அரசு அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கி மேம்படுத்தி இருக்கலாம். ஆனால் அம்மா உணவகம் என்றது பெயரிடப்பட்ட காரணத்தாலேயோ என்னவோ திமுக அரசு அதை புறக்கணித்தது என்பதுதான் உண்மை. மூடலை, ஓகேவா? மூடலை, ஆனால் மெயின்டைனும் பண்ணல. அம்மா உணவகங்கள் மூடப்பட்டுச்சு சார் அந்த ஆட்சி காலத்தில். மூடப்பட்டுச்சு. அதாவது நான் பாலிசியாக அம்மா உணவகம்லாம் இனிமேல் கிடையாதுன்ற மாதிரிலாம் பண்ணல, அப்படியே விட்டாங்க. இதெல்லாம் மூடுதோ அது பாட்டுக்கு மூடிட்டு போட்டோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கி போட்ட இட்லி கோப்பரம் தான் இன்னும், அதே பொருட்கள் தான் இன்னும். இப்போது புதிய அரசு பொறுப்பேற்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் அவர்களுடைய முன்னெடுப்பில் 17,60,00,000 ரூபாய் இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்டதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலிருந்து வந்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை விட மே மாதம் மற்றும் ஜூன் மாதம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அப்போது நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா? ஒரு அரசு ஏழை மக்களுக்கு, வசதி இல்லா மக்களுக்கு இப்படி உணவளிப்பது என்பது மிக மிக ஒரு உன்னதமான காரியம். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 17,60,00,000. இதை 42 கோடி செலவு செய்து கார் ரேஸ் நடத்தியதோடு ஒப்பிடாமல் இருக்க முடியுமா? வயிறு எரியுதுரா தம்பி, வயிறு எரியுது. 150 கோடிக்கு அதுக்கு பேனா செலவு வக்கீல் அதை நின்று போச்சு. யாருக்காவது பிரோஜனம் இருக்காப்பா அந்த கார் ரேஸு? இன்னும் எனக்கு வயிறு எரியுதுப்பா. இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்கணுன்ட்டு நான் வெறித்தனமாக உழைத்ததற்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் உல்லாசமாக வேடிக்கை பார்க்குறதுக்காக
அதுவும் ஓமந்தூரார் மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் புது ரோடு போட்டு ஒரு செகண்டில் போய்டும் அந்த கார். பார்த்துருக்கியா? அதுக்கு பேர் தான் சார் ரேஸு. அதுக்கு 42 கோடி செலவு பண்ணீங்க. இது மாதிரி எவ்வளவு அம்மா உணவகங்களை மேம்படுத்தி இருக்கலாம். உங்களுக்கு மனசு இல்லைல்ல, இந்த போய் ஏழை போய் சாப்பிட்றான், அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோமே அப்படின்னு உங்களுக்கு என்ன வரல தானே? அதுக்கு பதிலாக கோர்ட்டில் கேஸு போட்டு இந்த ரேஸு நடத்தாதுன்னு அதிமுக முயற்சி எடுத்தால் கூட வம்படிக்கு போய் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணி நடத்திய தீர்வோன்னு சொல்லி நடத்தி அந்த ரேஸ் ட்ராக், அந்த மவுண்ட் ரோட்டில் அந்த ரேஸ் ட்ராக்கை போட்டு அது தரமில்லைன்னு சொல்லி திருப்பி அதை போட்டு சென்ட்ரு மீடியன்லாம் பிடுங்கி விட்டு யார் அப்பா விட்டு காசுறாது? ஸோ உள்ளபடியே திரு விஜய் அவர்களின் அரசை, சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் அவர்களின் செயல்பாடுகளை மனதார வாழ்த்தலாம். அங்கே போய் அந்த கையில் காசு இல்லாமல் அந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அந்த சோத்தை சாப்பிட்றவனுக்கு தான்மா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அவன் எப்படி இருந்தாலும் போய் சாப்பிடுவான். அழுக்கா கன்றாவியா மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இன்றைக்கி இந்த ஃபோட்டோ எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு பாருங்கள், பலன்னு இருக்குது. இங்கே போய் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நல்லா தான் கொடுங்களேன். ஜனவரிலேருந்து இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது? ஜனவரி மாதம் 26 லட்சம் பேர் உணவருந்தி இருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்தில் இது மிகவும் குறைந்து 20 லட்சமாக இருந்தது ஏப்ரல் மாதத்தில். ஜூன் மாதத்தில் இது அதிகரித்து 31,23,000 பேர் அங்கே உணவருந்தி இருக்கிறார். இது இன்னும் இந்த நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சால் இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுன்றேன், இன்னும் கொஞ்சம் ஃபண்டை ஒதுக்குங்க, நல்ல விஷயம் தானே. அன்னமிட்ட கை என்று விஜய் அவர்கள் வாழ்த்தப்படுவார். யார் நினச்சப்படாது? அன்னமிட்ட கை எம்ஜிஆர். சார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முதலமைச்சர் கனவு எப்பவுமே கனவாகவே இருந்திருக்குமோன்னு நான் பல முறைகள் நினச்சிருக்கேன். இந்த குறிப்பாக இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறது அம்மா இறந்து போய் கூட திமுகவை தோற்கடித்த ஸ்கீம் நான் நினைக்கிறேன் சார். தாராளமாக சொல்லலாம். குறிப்பாங்க சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க வழக்கறிஞர்கள் வச்சு அந்த ரேஸ்க்காக வாதாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரவீந்திரன் நினைக்கிறேன் அவரே வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே ஃபீஸ் வாங்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வழக்கறிஞர்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இருந்த திமுக அரசு வந்து இந்த உணவகத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அது ஒரு தனி ஸ்கேமு. அதுக்கான விவரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசலாம். இந்த 5 ஆண்டுகளில் ரவீந்திரன் உள்ளிட்ட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு இந்த அரசு செய்த செலவுகளை மட்டும் தனியாக கணக்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வளோ வெட்டி லிட்டிகேஷன் இவங்க பண்ணியிருக்காங்கன்றதை நிச்சயமாக பண்ணலாம். நம்மளே இந்த விவரங்களை எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம்.